ஜோதிடத்துக்கும் இந்த ஓலைச்சுவடிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் ஜோதிடம்னா என்ன? ஜோதிடம்னா ஜோதிஷான்னு சொல்கிறாங்க. ஜோதி என்றால் ஒளின்னு அர்த்தம், ஈஷானா இறைவனுக்கு அர்த்தம். அதாவது இறைவனின் ஒளி. ஒளினா இன் திஸ் கேஸ் அது உப அர்த்தம் என்னன்னா நம்மளோட வாழ்க்கையின் தெளிவுன்னு அர்த்தம். இப்போ இருட்டான ரூமில் நீங்கள் நடக்க போகும்போது கஷ்டப்படுவீங்க, தடிக்கி விழுவுறது, பயந்து கால்லாம் வைக்கிறது, அப்படியே தொட்டு தடவி தான் நடப்பீங்க. லைட் போட்டோமா எல்லாம் கிளியராக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையின் லைட்டு இந்த ஜோதிடம் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையின் தெளிவு கொடுக்கறதுக்கு, வாழ்க்கையை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோட அன்சர்டன்ட்டி இல்லாமல் சர்டனாக என் வாழ்க்கை நல்லபடியாக போக வேண்டும், அதாவது தெளிவோடு போக வேண்டும். கஷ்டம் நஷ்டம் அது சைட்டில் இருக்கட்டும், ஆனால் தெளிவு முக்கியம் இல்லையா? அதான் ஜோதிஷா, ஜோதி ஈஷா, ஜோதிடம் தமிழில் சொல்கிறது. ஏன் அது பாய்ச்சாங்கன்னா அதோட கொஞ்சம் வரலாறு, அதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லிடுறேன், எப்படி தான் அது வந்துச்சுன்னு. வேத அங்கம்னு ஒரு விஷயம் இருக்குது, வேதாங்கா சொல்லிட்டு, வேதத்தின் அங்கங்கள். ஓகே, வேதத்தின் அங்கங்கள் இந்த மாதிரி 6 அங்கங்கள் இருக்குது. அது கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஷிக்ஷான்னு ஒரு விஷயம், முதல் அங்கம் ஷிக்ஷா என்றால் இந்த வார்த்தைகள் எப்படி சொல்கிறது, வேதிக் மந்த்ராஸில் எப்படி அழகாக சொல்கிறது, அதுக்கு வந்து ஸ்வரங்கள் பயிற்சி இப்படி தான் சில இடத்துல அதோட இன்டோனேஷன் ஏற்றணும், சிலது இறக்கணும், சிலது வந்து இந்த நாக்கு வந்து நுனி நாக்கு வந்து இந்த பேலட்டில் படணும், இந்த மாதிரி அதுக்கு ரூல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதுதான் ஷிக்ஷா சொல்லிட்டு. இப்போ வந்து லெட்ஸே காயத்ரி மந்திரம்ல, அதாவது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓம் பூர் புவ சுவஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரச்சோதயாத். as you can see there is an intonation, அதோட சவுண்டு. இதுதான் வந்து ஷிக்ஷா சொல்லிட்டு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வியாக்கரணம் கிராமர், எந்த இடத்துல வைக்கணும் அந்த வார்த்தைகள் கரெக்டாக அந்த மீன் பண்ணுறதுக்கு, அது கிராமர் பேசிக்கு வியாக்கரணம். அதுக்கப்புறம் சந்தஸ் வந்து ஏன்னா இதெல்லாம் போயட்ரி, கவி இல்லையா? சந்தம்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்காது, அந்த தாளக்கட்டத்துக்கு கரெக்டாக அந்த வார்த்தை விழ வேண்டும், சந்தம். ஸோ சந்தஸ் அந்த போயட்ரி இஸ் மீட்டர்ஸ். ஓகே, பொவெட்டிக் மீட்டர்ஸ்னு சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்களா நிருக்த. ஓகே, நிருக்த வந்து அதாவது எட்டிமாலஜி, ஒரு வார்த்தையோட டீப் மீனிங் என்னன்னு தான் அது கண்டுபிடிக்கலாம், அதோட ஒரிஜின் எப்படி தான் வந்துச்சு, எட்டிமாலஜி, அந்த வார்த்தையோட உப அர்த்தங்கள் கானடேஷன்ஸ்லாம், அதான் நிருக்த. அடுத்தது கல்ப என்பது ஆகாமி. இப்போ நம்ம கோயிலில் வந்து ஆகாமிய முறைகள் பாய்ச்சி தான் சில விஷயங்கள், இப்போ யாகம் வளர்க்குறோம், அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, ஆச்சாரம் இருக்குது இல்லையா? இப்படி தான் செய்ய வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும். ஸோ அதுதான் அந்த ரூல்ஸ், ஒரு ரூல் கைட் புக் மாதிரி தான் இந்த கல்ப. கடைசியாக வருது தான் இந்த ஜோதிடம். அதாவது இந்த விஷயங்கள், இந்த வேதத்தின் சம்மந்தப்பட்ட யாகம் வளர்க்குறதும் சரி, சில விஷயங்கள் செய்கிறது சரி, கரெக்டாக முகூர்த்தம் பார்க்குறதுக்கு மட்டுமே இந்த ஜோதிடம் வந்துச்சு. விளங்குதா? கரெக்டாக நான் இந்த யாகம் வளர்க்குறேன், இது கரெக்டான டைமான முகூர்த்தம் பார்க்குறதுக்கு தான் ஒரிஜினல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விவசாயத்துக்கு பாய்ச்சாங்க. விவசாயத்துக்கு மெயின்லி அந்த காலத்தில் விவசாயம் தானே, அதாவது பயிர் வருதுக்கு எப்போ வெள்ளம் பெருகுது, எப்போ வறட்சி நடக்குது, எப்போ நோய் வருதுன்னு சொல்லிட்டு they can find out எந்த கிரகம் எப்படி இருக்கிறது, எந்த டைமில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுதான் அதுக்கு பாய்ச்சாங்க. ஸோ முதலாக வந்து அந்த ரிச்சுவல்ஸ்க்கு, யாகம் எப்படி வளர்க்குறதுன்னு முகூர்த்தம் பார்க்குறதுக்கு மட்டுமே ஜோதிடம் பாய்ச்சாங்க, அந்த வேத அங்கம் அதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் இந்த அதாவது விவசாயம் சம்மந்தப்பட்டதுக்கு, அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, இது விவசாயம் மட்டும் இல்லை, முகூர்த்தத்துக்கு மட்டும் இல்லை, அதாவது மனுஷனோட மனம் கூட இது மாற்றுது. கிரகணம், அதாவது சந்திர கிரகணத்தில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, சூரிய கிரகணத்தில் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு தே ஃபைண்ட் அவுட். அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். விளங்குதா? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னே பண்ணது இந்த நூல்கள்லாம் இன்னும் இருக்குதான். நிறைய ஜெய்மினி சூத்திர சிந்த பிருஹத் பரசர ஹோர சாஸ்திர, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரவழி, ரைட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நூல்கள் இருக்கிறது. அப்போ this is what ஜோதிடம் இஸ், ஸ்டட்டிஸ்டிக்ஸ், அதாவது கணக்குப்படி அதாவது கணித சாஸ்திரம்னு இருக்குது. கணிதனா கணிதம், மேத்தமேட்டிக்ஸ் வச்சு இந்த கிரகங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு மேத்தமேட்டிக்ஸ் வச்சு அதில் வச்சு இப்படி தான் வரும், ஒருத்தருங்களோட ஆக்ஷன்ஸ் இப்படி தான் வரும், ஒரு செயல்பாடு இப்படி தான் வரும் சொல்லிட்டு ஒரு கணக்குப்படி பார்க்குறது. இட்ஸ் வெரி சயின்டிஃபிக். இப்போ ஸ்டட்டிஸ்டிக்ஸ் மாதிரி எடுத்துக்குவோமே, புள்ளி விவரங்கள் எப்படி இருக்குண்ணா அந்த மாதிரி தானே. இப்போ ரோட்டில் ஒரு ஹரிராயா டைமில் பார்த்திங்களா இத்தனை விபத்து நடக்குது, நார்மல் டேலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து விபத்து நடக்குது, அவங்களுக்கு ஒரு புள்ளி விவரம் பேஸ்ட் ஆன் ஸ்டட்டிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி தான். அதனால தான் இட்ஸ் ப்ரெடிக்ஷன்.
100% ட்ரூ இல்லை. இப்போ என்கிட்ட வந்தீங்களா 100% ட்ரூனா அது உண்மை இல்லை. என்னால் முடிஞ்சது 98% ஆச்சும் நான் ட்ரை பண்ணுவேன். 100% சொல்ல முடியாது. அது யாராவது ஜோதிடர் சொன்னார் 100% தள்ளி நில்லுங்க. அந்த மாதிரிலாம் எங்கள் அவனை கடவுளா? ஸோ அந்த மாதிரி முடியாது. ப்ரிடிக்ஷன்னா இந்த மாதிரி எத்தனையோ இப்போ நானே 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்கும், இந்த இந்த கிரகங்கள் இந்த அமைப்பு இந்த மாதிரி இருக்குது, இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது என்று ஒரு 10ல் 9 பேருக்கு இந்த மாதிரி நடக்குது. ஓகே, ஐம் கோனா டேக் தட். ஒரு ஆராய்ச்சி, ரீசர்ச். நான் ஓலைச்சுவடி அதெல்லாம் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்லாம் எதுவும் கிடையாது, அதுக்கு கணிதம்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கு சிம்பிள், நீ உன் தம்பிரினை மட்டும் கொடு. உன்னோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு தெரிய வேண்டாம். உன் தம்பிரினை மட்டும் கொடு. தம்பிரினை வச்சு வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து மெயின்லி ஃபேமஸ் அங்கே தான். தம்பிரினை வச்சுட்டு உனக்குன்னு ஒரு ஓலை இருக்கும், பாம் லீஃபில் ஓலை இருக்கும். அதில் வந்து உன்னோட வரலாறு, உன்னோட எல்லாமே பூர்வீகத்துலேருந்து நீங்கள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும் அதில்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ அது வந்து ப்ரிடிக்ஷன் கிடையாது. அது மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் கிரகநிலை அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து எழுதி வச்சாச்சு, இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ 2 டிஃப்ரெண்ட் திங். ஒன்று வந்து அதாவது ஒரு வகையான விஞ்ஞானம் பயிற்சி, ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் பயிற்சி, புள்ளி விவரங்களும் பயிற்சி, கணக்குப்படியாக பயிற்சி, இப்படி தான் இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு ஜோதிடம். அதான் நான் பார்த்துட்ருக்கேன், நான் செய்கிற விஷயம். ஜோதிடர் அது வந்து ஓலைச்சுவடி வந்து வேறு. அது வந்து எல்லாம் எழுதப்பட்டது, நீ எதுவும் பண்ண முடியாது. இதுதான் எழுதியாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கிறது. இதுதாங்க டிஃப்ரென்ஸு. ஓகேயா? வணக்கம்.